மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக தமிழ்நாடு வர்சஸ் அணி வர்சஸ் என்டிஏ கூட்டணி என்கின்ற தலைப்பிலே தமிழ்நாட்டிற்கு திட்டங்களும் இல்லை, கேஸ் சிலிண்டரும் இல்லை என்கின்ற உரிமை முழக்கத்தோடு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் எழுச்சி மிகுந்த ஒரு பகுதியாக தென்சென்னை மாவட்டத்தில் எங்களை அன்போடு ஆற்றலோடு வழிநடத்துகின்ற மாவட்ட செயலாளர் அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் மாசு அண்ணன் அவர்களுடைய அந்த அறிவுரையின்படி சென்னை சோழிங்கநல்லூர் மத்திய பகுதியிலே இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் தம்பி அரவிந்த ரமேஷ் மிக அருமையானதொரு எழுச்சியானதொரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே ஒழுங்கமைவு செய்திருக்கின்றார். கூட்டணி கட்சியை சார்ந்த தோழமைகள், நம்முடைய மதிமுக உள்ளிட்ட விசிகே, அனைத்து தேமுதிக உள்ளிட்ட அனைத்து நம்முடைய தோழமை இயக்கங்களும் இங்கே கூடியிருக்கிறார்கள். ஒருமித்த குரலோடு தமிழ்நாட்டு மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கின்ற ஒன்றிய அரசு, மிக முக்கியமாக இன்றைக்கு இருக்கின்ற இந்த மோசமான கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, சமையல் வாயுவும் வணிக ரீதியிலான வாயுவும் கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் ஒன்றிய அரசினுடைய மிக மோசமான வெளியுறவு கொள்கை என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்லவும், தொடர்ச்சியாக ஏமாற்றுகின்ற ஒன்றிய அரசோடு பொய்யான முறையில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற தொடர்ச்சியாக தமிழர்களை வஞ்சிக்கின்ற அதிமுக, பாமக போன்ற கட்சிகள் இணைந்திருப்பது என்பது கண்டனத்திற்கு உரியது. மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் உடனடியாக களத்திலே இறங்கி உணவகங்கள், டீ கடை, கிளவுட் கிச்சன் ஆகிய அத்தனை பேரையும் அழைத்து அவர்களோடு ஒரு கலந்துரையாடலை நடத்தி, உங்களுக்கு கேஸ் தட்டுப்பாடு வருகின்ற பட்சத்திலே நீங்கள் கேஸ் இல்லாமல் இண்டக்ஷன் ஸ்டவை யூஸ் பயன்படுத்தினால் 1 யூனிட்டிற்கு ரூபாய் 2 மானியம் தரப்படும் என்று அறிவித்திருக்கின்றார். களத்திலே இறங்கி உரிமைகளுக்காக போராடுகின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆட்சி தொடர வேண்டும். மக்களுடைய கஷ்டங்களுக்காக உடனடியாக நிவாரணத்தை அறிவிக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே மீண்டும் திமுக வெல்லும் என்பதைத்தான் இங்கே மிக பெரும்பான்மையான அளவிலே கூடியிருக்கின்ற பெருந்திரளான மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் உணர்த்தி இருக்கின்றார்கள். என்ன காரணம்? நாடாளுமன்றம் என்ன சொல்றாங்க? தட்டுப்பாடு நாடாளுமன்றத்துல தட்டுப்பாடு வராதுங்கிறாங்க. காரணத்தை சொல்லவே இல்லை. நம்முடைய மாண்புமிகு நிதி அமைச்சராகட்டும் அல்லது உள்துறை அமைச்சராகட்டும், நீங்கள் பயப்படுவது போல தட்டுப்பாடு வராது என்று பொய்யான வாக்குறுதியை தருகிறார்கள். தட்டுப்பாடு ஏற்கனவே வந்துவிட்டது. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற எந்த ஒரு தீர்வையும் அவர்கள் இதுவரையிலும் சொல்லவில்லை.